போன உனக்கு இல்லையா? இந்த பாரு, நீ திரும்ப ஊருக்கு தனியா போன என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காது. உன்னை நம்பி தனியா என் வீட்டையும் தாண்டிட்டு வந்த, நம்ம ஊர் எல்லையும் தாண்டிட்டு வந்த. இனிமே இந்த அஞ்சலியோட பொண்ணு அங்க போகும். இப்ப இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போற? நீ வேற அழகா இருக்க, இங்க இருக்கிற பாதி பேருக்கு மேல அயோக்கியங்க. ஒன்ன விடவாயா? அப்புறம் சோறு தண்ணி இல்லாம பட்டினியா சாக போற. இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அங்க போய் இவ வயத்தை கழுவிக்குவா. இந்த அஞ்சலி மனசாட்சி வேண்டாத நேரத்தில் வந்து கழுத்தா இருப்பா. இப்ப எங்க தெரியல. பச்சையப்பா, இதுவரைக்கும் சக்கரவர்த்தியை திருத்தத்தான் முயற்சி பண்ணல. ஒரு மாறுதல் பாப்பாவை திருத்த முயற்சி பண்ண. நேரா பாப்பா வீட்டுக்கு போ, டைரக்டர் சக்கரவர்த்தியாகும். இனிமே என் மனைவிக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல, என்ன மறந்துருன்னு சொல்லு, அவ மறந்துருவா. எப்படி ஐடியா? ஓம் பகவதி, ஓம் காளி, ஓங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெற்றி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி, அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும். வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம்ல இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா? இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு புள்ளுவாரு போல இருக்கு. கொடுத்துட்டா நெருப்ப, காய்ச்சிடா சூட்டுக்கோல. என்ன டைகர், எல்லாத்தையும் போட்டுக்கல? ஆமணக்கு விதை, ஊமத்தங்கா, பலாக்கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? சட்டை கழட்டு. என்னங்க? என்னம்மா, பாத்ரூம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா, எதுக்காக இந்த கம்பியை காய்ச்சுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடையில சும்மா ஒரு இடுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சல. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டிய கட்டிட்ட, துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு. நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களா? ஐயோ, புதுசா இருக்கால? யாரு இந்த பொண்ணு? கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணிய மாத்திக்காம போறீங்களே? ஏற்கனவே துண்டை காணோம், துணியை காணோம் இருக்க. இந்த நேரத்துல துணியா? ஐயோ, என் காலு. ஏமா, இப்ப வந்தவரு
பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா, ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருக்கீங்களா? போடி வழிய. சர்தம் போடிடா. சர்தம் போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சான், வந்துட்டியா அஞ்சல? மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குத்த சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயும் எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சான், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு, அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான், மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான், இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா, அஞ்சலே, அஞ்சலே, இரு, நான் சொல்றது கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா, போனேன். ஐயோ, அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ, ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே, நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன், போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. மன்னிக்கணும், என்னுடைய ப்ரொடியூசருக்கும் நான் இந்த டெலிபோன் நம்பரை தான் கொடுத்திருக்கிறேன். டெலிபோன் எனக்காகவும் இருக்கலாம் இல்லையா? டைரக்டரே பேசுறேன். யோ, நீ நல்லா இருப்பியா? யோ, நீ எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? உன்னால என் காதலே கந்தலா போச்சு. உங்ககிட்ட நான் உடனே பேசி ஆகணும். வீட்டுக்கு வரட்டான்? நான் யாரையும் வீட்டுல சந்திச்சு பேச அனுமதிக்கிறது இல்லை. அப்ப சின்ன வீட்டுக்கு வா, அங்க பேசுவோம். இன்னும் அரை மணி நேரத்துல ஏகாம்பரநாதர் கோயில்ல உனக்காக காத்துட்டு இருப்பேன், அங்க வா. யோ, சொன்னபடி நீ அங்க வரல, நாளைக்கு உன் வீடு நாறிடும். இன்னைக்கே இந்த வீடு நார போறதுடா கண்ணா. மாப்பிள, நானும் நீங்களும் கொஞ்சம் வெளியில போலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் எழுதிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேச விரும்புறது உங்க கிளைமேக்ஸ பத்தி. உங்க சின்ன வீட்டை பத்தி பேசணுமா? நடந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு விடாம நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்களும் ஆம்பளை, நானும் ஆம்பளை, என் பொண்ணு காதுக்கே விஷயம் எட்டாம உங்களை நான் காப்பாத்திருவேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட சொல்ல கூச்சப்பட்டீங்கன்னா, என் பொண்ணு அனுப்புற அவகிட்ட சொல்லுங்க. மாமா, என்ன காப்பாத்துங்க. ஒண்ணு விடாம சொல்லுங்க. நிழலெது இங்கே நிஜமெது, நினைக்கையில்
மண்டை குழம்புது என்னை போல இருக்கிற ரொம்ப பாடுபடுத்துற அட மாங்கா மடையா விதியா வினையா மயக்கங்கள் தெளியலையே இது விட்டலாச்சாரியா மர்ம கதையா எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கும் தான் உன்போல் மயக்கம்தான் கலக்கந்தான் மண்டை குழப்பந்தான் உன்னை போல இருக்கிறேன் இப்ப மாட்டி முழிக்கிறேன் அடனாய் வாழ் தன்னை நிமித்திட நினைச்சேன் கைகள கடிச்சுக்கையா என் காதல் கனியை கிராம கிளியை என்னை விட்டு பிரிச்சதையா எனக்கும் தான் உன்போல் மயக்கந்தான் மாப்பிள்ள உங்க மாமனாருன்னா உதவிக்கு வரலாமா நீங்க நடத்தும் சண்டை காட்சியில் யோசனை தரலாமா இருவருக்குள்ளே என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லலாமா சம்மன் இல்லாம ஆஜராகுறேன் என் சொல்ல தள்ளலாமா பூனைதான் புலியை போல் ஊரிலே திரியுது பூனையை புலியந்தா காத்தியே நடுங்குது ஒத்தி போடா உன்னால் தலைவலி ஒரிஜினல் சார்தா ஒரிஜினல் உண்மை சொல் நீ யார் உண்மை சொல் இந்த கேள்வி ஏனுங்க நான் கிராமத்தானுங்க அட என் போல் நீயும் உன் போல் நானும் இருப்பது சங்கடம்தான் இதில் பூசல் வந்தால் இடையில் புகுந்து தடுப்பது என் கடமை நீ வந்த வேளை தூக்கம் போச்சுடா நிம்மதி எனக்கில்ல நீ பண்ண வேலை தப்பு காரியம் எல்லாம் மேல கட்டிய மனைவி சண்டை போடுறா நீ செஞ்ச வினைதானே காதலி எனைய விட்டு ஓடினா காரணம் நீதானே போயா இருவரை ஒன்று போல் இறைவன் ஏன் படைக்கணும் பொறுத்தனின் வழிகளை அடுத்தவர் சுமக்கணும் விட்டு தள்ளு எல்லாம் தலைவிதி நிஜமெது இங்கே நிழலெது நினைக்கையில் மண்ட குழம்புது என்ன போல இருக்கிற ரொம்ப பாடுபடுத்துற அட எத்தனை காலம் இப்படி உன்னால் கவலையில் மிதப்பேனோ என் டாக்டர் மேட்டர் வாட்டர் கூட இனிமேல் குடிப்பேன்